வணக்கம். நம்ம தேசிய நெடுஞ்சாலை NH36 NH45Cயில் இப்போ நம்ம பிரம்மாண்டமான பைபாஸ் சேத்தியாத்தோப்பு பைபாஸில் இரவு நேரத்தில் பயணம் பண்ணுறோம். மின் விளக்குகள்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ சரியாக ஒரு 7 மணி ஆக போகுது. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இருட்டிடும். இப்போ நம்ம சேத்தியாத்தோப்பு பைபாஸ்லேருந்து பயணத்தை ஆரம்பிச்சிருக்கோம். பாருங்கள், அதாவது கும்பகோணத்தை நோக்கி போயிட்டுருக்கோம். இந்த சாலை முழுவதுமாக தஞ்சாவூர் டு சேத்தியாத்தோப்பு வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு திறந்து விட்டுட்டாங்க. அதில் 2 டோல்கேட் இருக்குது, பல பிரம்மாண்டமான பாலங்கள் இருக்குது. இப்போ அது மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பைபாஸில் தான் நம்ம போயிட்டுருக்கோம். சேத்தியாத்தோப்பு பைபாஸ் கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். இங்கே பாருங்கள், இப்போ தான் மொதல் பாலம் ஆரம்பிக்குது. இது ஒரு பெரிய பாலம். இங்கே இன்னும் மின் விளக்குகள் பொருத்தலை. மணி இப்போ 7 மணிக்கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் ஆக ஆக எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போவே இருட்டாக தான் இருக்குது. இன்னும் நேரம் ஆக ஆக ரொம்ப இருட்டாக இருக்கும். இந்த பாலத்து மேலே உடனடியாக மின் விளக்குகள் பொருத்தணும்னு மக்கள் கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா இந்த பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு முழு நீள பைபாஸ்னே சொல்லலாம். அதாவது இங்கேருந்து நீங்கள் சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ளே போகணுன்னாலே ஒரு 3 கிலோமீட்டர் இருக்கும். வாகனங்கள்லாம் ஏதாவது பஞ்சர் ஆகி நின்றுச்சுன்னா ரொம்ப கஷ்டம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாகனம் பஞ்சர் ஆகி நிற்கிது. ஒரு குடும்பம் நிற்கிது பாருங்கள், காரு. அந்த மெக்கானிக் வர வரைக்கும் இங்கே நிற்கணும். நம்மளால் முடிஞ்சால் டயர் மாற்றிக்கலாம். சில பழைய கார்கள், பல பேர் பழைய கார்கள் பயன்படுத்துவாங்க. அதிலலாம் செப்புனு இருக்காது. அது மாதிரி சமயத்தில் அந்த மெக்கானிக்கு ஃபோன் பண்ணி அவங்க வர வரைக்கும் நம்ம இப்படி தான் காத்திருக்கணும். அதனால தான் நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மின் விளக்குகள்லாம் ரொம்ப நம்ம இம்பார்ட்டண்ட்டாக பேசுகிறோம். இந்த பகுதி எல்லாமே கம்ப்ளீட்டாக மின் விளக்குகள் பொருத்தணும். ரொம்ப ஒரு பிரம்மாண்டமான பைபாஸ் மேலே போய்கிட்டுருக்கோம். இரவு நேரத்தில் நம்ம இது வரைக்கும் எடுத்ததில்லை. இதை பிளான் பண்ணி இரவு நேர காட்சியாக தான் நம்ம எடுத்திருக்கோம். எப்படி இருக்குது அப்படின்னு. ஏன்னா முன்னாடியே சொன்ன மாதிரி இது இந்த பக்கமும் எந்த ஊரும் கிடையாது, இந்த பக்கமும் எந்த ஊரும் கிடையாது. பக்கத்தில் சேத்தியாத்தோப்புனா ஒரு 3 கிலோமீட்டர் உள்ளார போகணும். அது மாதிரி ஒரு இடம். ஒரு பெட்ரோல் இல்லாமல் வாகனம் நின்னாலோ இல்லை பஞ்சரோ ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம்தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். எல்லாம் தேவையான அளவு மின் விளக்குகள்லாம் பொருத்துவாங்க. கொஞ்சம் இன்னும் காலதாமதமாகுது. இப்போ தான் இந்த சாலைகள்லாம் முடிவடைஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் இந்த சேத்தியாத்தோப்பு பைபாஸுலேருந்து விக்கிரவாண்டி வரைக்கும் இன்னும் வேலைகள் ஆரம்பிக்கலை. அது இந்த மகாமகத்துக்குள்ளே வேலைகள் ஆரம்பித்து முடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. இப்போ கூட பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு போயிருக்காரு. பார்ப்போம். அந்த ப்ராஜெக்டு EKK இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எடுத்துட்டாங்க, இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்காங்க. அது என்னான்னு சரியாக தெரியல. சேத்தியாத்தோப்பு இந்த பைபாஸோடு நிற்கிது. அதுக்கப்புறம் ஒரு 60 கிலோமீட்ரு இல்லைன்னா ஒரு 75 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். அந்த சாலையை போட்டுட்டாங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, நல்லா நேரம் ஆகிட்டே இருக்குது. 7 மணியை தாண்டிருச்சு. கிட்டத்தட்ட நல்ல சாலை முழுவதும் இருள் சூழ்ந்து காணப்படுது. இது ஒரு 7 கிலோமீட்டருங்கிறதுனால நம்ம அப்படியே மைல்டாக போயிட்டே இருக்கணும். இதில் நம்ம இருசக்கர வாகனத்தில் நம்ம எப்பயுமே பொறுமையாக தான் போவோம். 25 நிமிடங்கள் ஆனது. 25 நிமிடத்தில் ஒரு 5 நிமிடம் மட்டும் எடிட் பண்ணி மீதி 20 நிமிடமும் உங்களுக்கு அப்படியே நாங்கள் இந்த வீடியோ போடுறோம். அதோட நோக்கம் என்னான்னு பார்த்தீங்கன்னா, நீங்களும் இந்த சாலையில் அப்படியே பயணம் செய்கிற மாதிரி இருக்கும். இந்த இரவில் நீங்கள் பயணம் செஞ்சால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்காக தான் இதை அப்படியே போடுறோம். பாருங்கள், வாகன போக்குவரத்தெல்லாம் குறைவு தாங்க. சேத்தியாத்தோப்புக்கு அப்புறம் தான் அதிகமாக இருக்குது.
கும்பகோணத்துலேருந்து இந்த சேத்தியாத்தோப்பு வரைக்குமே வாகன போக்குவரத்துக்கெல்லாம் ரொம்ப குறைவு தான். அதுக்கப்புறம் தான் திடீர்னு வாகன போக்குவரத்து அதிகமாகும். அதனால் இந்த சாலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பகுதியெல்லாம் எப்படி இருள் சூழ்ந்து காணப்படுதுன்னு பாருங்கள். எதிர்த்தாப்புல வர வாகனங்களோட அந்த லைட்டு வெளிச்சம் தான் அப்புறம் நம்ம வாகனத்தோட வெளிச்சம். இது வந்து இரு சக்கர வாகனங்களுக்கு மட்டும்தான் இந்த பிரச்சனை. 4 சக்கர வாகனங்களுக்கு அவங்களுக்கு உள்ள அந்த முகப்பு விளக்கில் வந்து அவங்க அடித்தாங்கன்னா பகல் போல் ஆயிரும். அதனால் அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்தாலும் வந்து இந்த பாலங்கள் கொஞ்சம் டேஞ்சராக உள்ள இடத்துலலாம் வந்து மின் விளக்குகள் பொருத்தினா தான் நல்லது. அந்த வேலைகள் மட்டும்தான் இன்னும் பாக்கி இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். சாலை வந்து ஒன்றுமே தெரியலைங்களா, இப்படி தான் இருக்குது. இப்போ வந்து அந்த சேத்தியாத்தோப்பு டு விக்கிரவாண்டி ரோடு வந்து எப்போ வேலைகள் ஆரம்பிக்கிறாங்கன்னு நம்ம வாடிக்கையாளர்கள் பார்வையாளர்கள் வந்து கேட்குறாங்க. அது சரியான விளக்கம் நம்மளால் தர முடியல. ஏன்னு பார்த்தீங்கன்னா வேலைகள் எங்கேயுமே ஆரம்பிக்கிற மாதிரி தெரியல. எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரே சஸ்பென்ஸாக தான் இருக்குது. ஆனால் வந்து ஆரம்பித்தா 2 பெரிய பாலங்கள் கட்டணும். 2 ஆறு மேலே வந்து பெரிய பாலம் கட்டணும். அதுக்கே வந்து பல ஆண்டுகள் ஆகும். அதனால் அந்த சாலையை வந்து கம்ப்ளீட் பண்ணால் தான் இந்த தஞ்சாவூர் விக்கிரவாண்டி சாலைன்னு சொல்கிற NH 45C பழைய பேர் இப்போ வந்து NH 36. ஆனால் இன்னும் பல இடங்களில் பார்த்திங்கன்னா NH 45Cன்னு தான் இருக்கும். அந்த போர்டுலாம் கூட இன்னும் ஏன்னா ஆரம்பிக்கும் போது NH 45Cன்னு சொல்லிட்டு தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்து அது NH 36ஆக மாறிடுச்சு. NH 36னால் வேறு ஒன்றும் இல்லை, தஞ்சாவூர் வரைக்கும் போகிற ரோடு அப்படியே மானாமதுரை வரைக்கும் போகும் புதுக்கோட்டை வழியாக. அது வந்து சிங்கிள் ஹைவே தான், இது மாதிரி டபுள் ஹைவே கிடையாது. அது ஒரு சாதாரண ஹைவே மாதிரி தான் இருக்கும். இதுதான் ஒரு பிரம்மாண்டமான ஹைவே. இந்த சென்னை திருச்சி GST ரோடு மாதிரி இது வந்து ஒரு அருமையான ஹைவே இது. இப்போ வந்து அந்த சாலைகள்லாம் அகலப்படுத்திட்டு வராங்க. அது மாதிரி இந்த சாலைகளும் பிற்காலத்தில் அகலப்படுத்த வாய்ப்புகள் இருக்குது. பாருங்கள், தகவல் பலகையில் என்ன இருக்குன்னு பாருங்கள். எது எவ்வளோ கிலோமீட்டர்னு பாருங்கள். இப்போ இன்னொன்று வந்து கார்களில் வந்து ஹாலஜன் விளக்குகள் இருக்க இந்த மஞ்சள் கலர் லைட்டு இருக்க வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. அது வந்து யாருக்கும் கண்ணை உறுத்தாது. அது வந்து சிறப்பாக இருந்துச்சு. இப்போ வந்து அஃபிஷியலாகவே எல்லாருமே வந்து இந்த LED விளக்குகள் வந்து வரும்போதே காரில் வச்சே வருது. அது வந்து வாகன ஓட்டிகளுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும். நைட்டில் கண்ணில் வந்து பளிச்சுன்னு அடிக்கும். அதுக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா வந்து எல்லாருமே வந்து இப்போ அதிகமாக LED அழகுக்காக அதுதான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது என்னென்னா, கீழே வந்து விருத்தாச்சலம் ரோடு இருக்குது. ரைட் சைடு போனீங்கன்னா விருத்தாச்சலம், லெஃப்ட் சைடு போனீங்கன்னா புவனகிரி, பரங்கிப்பேட்டை, சிதம்பரம் அந்த சாலையெல்லாம் வரும். இப்போ வந்து நம்ம சேத்தியாத்தோப்பில் வந்து இது வந்து ஒரு பெரிய பைபாஸ். உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், பிரம்மாண்டமான 7 கிலோமீட்டர் பைபாஸு. அதனால் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த பாலத்திலலாம் மின் விளக்குகள்லாம் வந்து பொருத்தி பல வருடங்கள் ஆகுது. அதனால் வந்து இங்கெல்லாம் நல்லா இருக்குது போகிறதுக்கு. இது ஒரு பிரிட்ஜு. இதில் மொத்தம் எத்தனை பாலங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாலே பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு ஆற்று மேலே ஒரு பாலம், வாய்க்கால்கள், இப்போ வாய்க்கால்கள்னால் பெரிய பெரிய வாய்க்காலாக இருக்கும், அது மேலே பாலம். அப்புறம் ஊருக்கு ஒவ்வொரு ஊருக்கும் போகிறதுக்கு கீழே ஒரு பாலம்னு ஒரு பிரம்மாண்டமான பொருட்செலவில் போடப்பட்ட ஒரு பைபாஸ் இது. இதை வந்து இரவு நேரத்தில் நம்ம இது வரைக்கும் உங்களுக்கு காட்டினது கிடையாது. இப்போ தான் முதல் முறையாக காட்டுறோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இங்கெல்லாம் ஓரளவு மின் விளக்குகள்லாம் இருக்குது. அதாவது மின் விளக்குகள்னால் வரிசையாக இந்த 150 கிலோமீட்டர் வைக்க முடியாது. முக்கியமான இடங்களில் மட்டும்தான் வைக்க முடியும். அது எங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் தேவைப்படுற இடத்துல வைக்கலாம். ஏன்னா வந்து
எல்லாருமே வந்து ஒரு சாலை வந்து வெறும் 4 சக்கர வாகனங்களுக்கு மட்டும் கிடையாது, எல்லாருக்குமே தான். இருசக்கர வாகனம் நம்ம நாட பொறுத்தவரைக்கும் இருசக்கர வாகனங்கள் தான் அதிகம். அதில தான் வீட்ல வந்து 4 சக்கர வாகனம் இருந்தாலும், இருசக்கர வாகனத்தில தான் இங்கெல்லாம் பயன்படுத்த முடியும். அதனால தான் வந்து இந்த மின் விளக்குகள்லாம் அமைக்கிறத பத்தி நம்ம வந்து வீடியோல அடிக்கடி சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் அதிகமான மக்கள் வந்து பயன்படுத்துறாங்க. இந்த இடம்லாம் பாருங்க, நல்ல இருட்டா இருக்குங்களா? இதெல்லாம் இப்ப எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்ப சேத்தியாத்தோப்பு ஊரோட சென்டர் கிட்ட வந்துட்டோம். இதில பார்த்தீங்கன்னா, சேத்தியாத்தோப்பு ஊருக்குள்ள போறதுக்கு இங்கேருந்து ஒரு வழி இருக்கு. லெஃப்ட் சைடு போனீங்கன்னா, சேத்தியாத்தோப்பு பஸ் ஸ்டாப்பு கிட்ட போயிரலாம். ரைட் சைடு போனீங்கன்னா, விருத்தாச்சலம் ஒரு கிராமத்து வழியில விருத்தாச்சலத்துக்கு ஒரு வழி இருக்கு. இதெல்லாம் நீங்க செலக்ட் பண்ணிறாதீங்க. இரவு நேரத்தில போம்போது. சேத்தியாத்தோப்புலேருந்து இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சாலை பார்த்தோமே, புவனகிரி விருத்தாச்சலம் சாலை. அதில தான் நீங்க போணும். இது மாரி கிராமத்துக்குள்ள மேப்பு காட்டும். 2 இடத்துல விருத்தாச்சலம் போலான்னு காட்டும். அதுலலாம் நைட்ல போனீங்க, அவ்வளோதான். பகல்ல போனாலே அவ்வளோ ஒரு இதா இருக்கும். 2 பக்கமும் காடு மாரி இருக்கும். அதெல்லாம் இரவுலலாம் போயிடாதீங்க. கூகுள் மேப்ப நம்ம டெக்னாலஜிய பயன்படுத்தினாலும், சில விஷயங்கள வந்து அப்படியே நம்ம வந்து நம்பிட முடியாது. அதனால உங்களுக்கு ஏதாவது கன்ஃப்யூஷன் இருந்துச்சுன்னா, நிப்பாட்டி யார்ட்டயா கேட்டுக்கிட்டு போங்க. இந்த ரோட்ல போலாமா? என்னான்னு கேட்டுட்டு போங்க. அது மாரி ஏன்னா நெறைய பேர் இந்த கூகுள் மேப்ப பார்த்து ஏன்னா எந்த சாலையில போனாலும் ஏதாவது ஒரு ஊர்ல போய் கனெக்ட் ஆயிக்கும். அது வந்து அப்படிதான் காட்டும். மேப்பு காட்டுறதுன்னா நம்ப ஆளுங்க பயணம் பண்றத வந்து மேப்ல வந்து அப்டேட் பண்றது தான் மேப்பு. அதனால இப்போ வந்து நம்ம நாட பொறுத்தவரைக்கும் எல்லா சந்து பூந்துலயும் பூந்து எல்லாருமே போவாங்க. அத அப்படியே மேப்ல ஏத்தி விட்டுருவாங்க. அப்போ வந்து அது வந்து இங்கே வழி இருக்கு, அங்க வழி இருக்குன்னு காட்டும். அதனால எல்லாமே வந்து டபுள் செக் பண்ணிட்டு போறது ரொம்ப ஒரு சிறந்தது. இங்க பாருங்க முழு இருட்டாயிருச்சுங்களா? மணி வந்து ஒரு 7:15 அது மாரி இருக்கும். நல்ல இருட்டு. இதில நீங்க எப்படி போயிட்டுருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு வந்து வீடியோல வந்து உங்களுக்கு ரொம்ப இருட்டா தெரியும். ஆனா எங்களுக்கு வந்து எங்க லைட்டு வந்து தெரியும். அதில நாங்க போயிட்டுருக்கோம். அதுவும் நம்ம வந்து இந்த 2 வீலர் லேன்லேயே போறது. அத தாண்டுறது கிடையாது. இந்த 2 வீலருக்குன்னு கடைசியா ஒரு லேன் போட்டிருக்காங்கல்ல, அதிலேயே போறது. அதிலேயே தான் போணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிலேயே போறதும் சில நேரத்தில வந்து ஆபத்து தான். ஏன்னா எய்த்தாப்புல இன்னும் இந்த ரோடுலாம் ஒரு கம்ப்ளீட் ஆகாதனால, இல்ல கம்ப்ளீட்டே ஆனாலும், நம்ம ஊர்லலாம் யூ டர்ன் போட்டு சுத்திலாம் வரமாட்டாங்க. ஆப்போசிட்லேயே வருவாங்க. அதனால வந்து எப்படியா இருந்தாலும் ஒரு விழிப்புணர்வோட தான் ஓட்டணும். எங்கேருந்து யார் வருவா, என்ன ரூல்ஸு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இப்படி நம்ம போயிட்டே இருந்தோம்னா, இப்ப நம்மளே சந்திச்சிருப்போம். இப்போ வரும் பாருங்க. 2 வீலர் வரலாம், ஆட்டோ வரலாம், 4 வீலர் வரலாம், எது வேணாலும் இந்த இண்டிகேட்டர் போட்டுட்டு இந்த ஓரமா வருவாங்க. அதனால வந்து ராங்லேயும் வருவாங்க. எல்லாத்தையும் கவனிச்சு தான் நம்ம வந்து போணும். இரவு நேரத்தில முடிஞ்ச அளவு இரவு நேரத்தில வந்து பயணம் பண்ணுறதே தவிர்த்துறது நல்லது. 7 மணிக்கு மேலலாம் எங்கேயும் போகாம இருக்கிறது தான் நல்லது போல இருக்கு. வெளிநாடுகள்லாம் பெரும்பாலும் வந்து இரவு நேர பயணத்த தவிர்த்துருவாங்கன்னு கேள்விப்பட்டுருக்கோம். அது மாரி தான் இப்போ நம்ம நாடும் ஆகப்போகுது போல இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து எந்த ரூல்ஸும் ரெகுலேஷனும் கிடையாது. நம்ம வந்து எப்போ வேணாலும், எங்கே வேணாலும் நம்ம ஆட்கள் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம். அந்த காலத்துலலாம் செகண்ட் ஷோ பார்த்துட்டு 1 மணிக்கு சைக்கிள்ல வருவோம். அது மாரி ரொம்ப ஃப்ரீடமான ஜனநாயக நாடு நம்ம நாடு. நம்ம அப்படியே சுத்தி பழக்கப்பட்டுட்டோம். ஆனா இனிமே வந்து அது மாரிலாம் பண்ண முடியாது. ஓரளவு இரவு நேரங்கள்லலாம் வெளியில போகாம இருக்கிறது தான் நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைவேலாம் இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு சீறி பயந்துக்கிட்டு வரும். அதுவும் இது மாரி ஹைவேலாம் பார்த்தா, இவங்கலாம் வந்து வண்டி ஓட்டுனதே எக்ஸ்பிரஸ் ஹைவேல தான் அப்படிங்கிற மாரி வருவாங்க. அவ்வளோ வேகமா வருவாங்க. குண்டும் குழியில ஓட்டிட்டு ரோட பார்த்தோன்னா, அவங்க வந்து நல்லா ஆட்டிட்யூட் காட்டுவாங்க. அதெல்லாம் வந்து ஒரு பெரிய இதா இருக்கும். ஏன்னா சொகுசு கார்கள்லாம் வாங்கிருவாங்க. அத வந்து எங்கடா ஓட்டுறதுன்னு பார்க்கும்போது, இது மாரி ஹைவே கிடைச்சிச்சுன்னா ஓட்டுறது. அதுவும் இரவு நேரத்தில ரொம்ப வேகமா போவாங்க. அதனால வந்து நம்ம விழிப்புணர்வோட, அவேர்னஸோட இருக்கிறது நல்லது. நம்ம ரொம்ப அதிகமா நைட்ல பைக்லலாம் சுத்தாம
தேவை ஏற்பட்டால் மட்டும் பயணத்தை மேற்கொள்கிறது ரொம்ப நல்லது. இப்போ வந்து ரொம்ப மணி கிடையாது, மணி 7:30 கிட்ட தான் ஆக போகுது. ஆனால் உங்களுக்கு பார்த்தா ஒரு 10 மணி 11 மணி எஃபெக்ட் காட்டுது. இப்போ வந்து நம்ம சேத்தியா தோப்புல முக்கியமான இடத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். அந்த ஆறு மேலே ஒரு ஆறு ஒன்று பார்த்துருப்பீங்க. அது வந்து ஒரு அணை, கதவணை, வெள்ளாறுன்னு சொல்லுவாங்க. அந்த ஆறு மேலே போடப்பட்டுள்ள பாலத்துக்கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த பாலம் போட்டும் பல வருடங்கள் ஆகுது. ஆனால் இது மேலேயும் இன்னும் மின் விளக்குகள் வரல. அணக்கரை ஆற்று மேலேயும் மின் விளக்குகள்லாம் வரல. இந்த மின் விளக்குகள் அமைக்கிற பணி மட்டும் வேறு ஏதாவது நிறுவனம் எடுத்திருக்கா, இல்லை பட்டேல் நிறுவனம் தான் பண்ணுதா என்னான்னு நம்ம வந்து விசாரிக்கணும். ஏன்னா வந்து இன்னும் பல பாலங்கள், பல ஆறுகள் மேலே மின் விளக்குகள் அமைக்காமல் இருக்காங்க. அதை வந்து கொஞ்சம் விரைவாக அமைச்சாங்கன்னா நல்லாயிருக்கும். பயணம் செய்வதற்கு வந்து ஒரு சேஃபாக இருக்கும். அணக்கரை பாலம்லாம் இரவில் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம். இப்போவும் அப்படியே தான் இருக்குது. நல்லா இருள் சூழ்ந்து காணப்படுது. அது மாதிரி தான் இப்போ சேத்தியாத்தோப்பு பைபாஸும் இப்படி தான் இருக்குது. இதுதான் முதல் முறையாக நம்ம சேத்தியாத்தோப்பு பைபாஸில் இரவு பயணம் நைட் ட்ராவல் வீடியோ போடுறோம். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சாலைகள்லாம் வந்து இந்த அளவுக்கு வந்ததுக்கு வந்து நம்ம என்ஹெச்ஏ நிறுவனங்களுக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிக்கணும். நேஷ்னல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அவங்க தான் வந்து இந்த சாலையை வந்து கம்ப்ளீட் பண்ணுறது. இதை போட்டு தந்தது வந்து பட்டேல் நிறுவனம். பட்டேல் நிறுவனம் இதெல்லாம் ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அவங்க இப்போலாம் நீங்கள் எந்த இடத்துலையுமே வந்து அவங்களோட வாகனங்கள்லாம் பார்க்க முடியல. கிரேன்லாம் வச்சுருப்பாங்க. பெரிய பெரிய ஹெவி வெஹிக்கிள்ஸு, ஹெவி எக்யூப்மெண்ட்ஸு, ஹெவி வெஹிக்கிள்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் இப்போ எதுவுமே பார்க்க முடியல. எல்லாம் போயிடுச்சு போல இருக்குது வேறு ப்ராஜெக்ட்டுக்கு. இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு விடுங்கப்பா அப்படின்ட்டு போயிட்டாங்க போல இருக்குது. சேத்தியாத்தோப்பு டு விக்கிரவாண்டியும் பட்டேல்கிட்டே கொடுத்துருந்துருக்கலாம். ஏன்னான்னு தெரில, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லையா? ஏன்னா இதுலேயே வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் வாய்க்கால், எங்கே பார்த்தாலும் ஆறு அப்படின்னு. அதனால் வந்து அந்த ப்ராஜெக்ட் அவங்க எடுக்க இன்ட்ரெஸ்ட்டு காட்டல. இகேகே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற கேரளா நிறுவனம் எடுத்துருக்காங்க. இவங்க வந்து இவங்களும் ஒரு எம்என்சி தான். கல்ஃப்லலாம் ப்ராஜெக்ட்லாம் பண்ணுறாங்களாம். அவங்கள்ட்ட கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் எப்படி. ஆனால் விரைவாக முடிக்கணும். மகாமகத்துக்குள்ளே முடித்து, ஏன்னா மகாமகத்துக்கு வந்து பிரதமர் வருவார். அது மாதிரி ஒரு பெரிய திருவிழா மாதிரி கொண்டாடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட கும்பமேளா மாதிரி கொண்டாடுவாங்க. ஆனால் இந்த கும்பகோணம் தாங்குமான்னு தெரியல. அவ்வளோ கூட்டத்தெல்லாம் இப்போவே 4 பேர் ரோட்டில் போனாலே, மெயின் ரோட்டில் நீங்கள் ஒரு 4 பேர் சேர்ந்து போனீங்கன்னா பஸ்ஸு போக இடம் இருக்காது. அது மாதிரியான ஊர் இந்த கும்பகோணம். ஒரு இதெல்லாம் கிடையாது, மெயின் ரோடெல்லாம் கிடையாது, எல்லாமே தெரு தான். பேரே வீதின்னு தான் போட்டிருப்பாங்க. அதுக்குள்ளே பஸ்ஸு பூந்து வந்து அப்படி இப்படி எப்படியோ ஓடிக்கிட்டு இருக்கு. அங்கே வந்து ஒரு கும்பமேளா மாதிரி ஒரு பெரிய க்ரௌடு வந்துச்சுன்னா என்ன ஆகுன்னு இப்போயே வந்து ஐடியா பண்ணி எதாவது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த க்ரௌடெல்லாம் தாங்குகிற அளவுக்கு எதாவது பண்ணணுமான்னு. ஒன்றும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ண மாதிரி தெரியல. புதிய பேருந்து நிலையம் கட்ட போகிறாங்கன்னு சொல்கிறாங்க. அதுவும் இன்னும் ஆரம்பிக்கலை. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. இப்போ தான் வந்துட்டோம், முக்கியமான இடத்துக்கு வந்துட்டோம். சேத்தியாத்தோப்போட பாலம். கும்பகோணத்துலேருந்து வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து பைபாஸ் ஆரம்பிக்கும். இதில் ஏறி இறங்கினோம்னா தான் நம்ம வந்து கும்பகோணம் சாலையை வந்து பிடிக்க முடியும். பக்கத்தில் வந்து நங்குடி குப்பம் பாலம்னு ஒன்று பக்கத்துலேயே பேக் டு பேக் ஒன்று இருக்கும். அது வந்து நம்ம ஏற்கனவே போட்டுட்டோம். அதை நம்ம இப்போ எடுக்கலை. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த பாலம்லாம் முடிஞ்சு பல வருடங்களாவது. இங்கெல்லாம் மின் விளக்குகள் இப்போ வந்து மின் விளக்குகள் எரியலை, அவ்வளோதான். தவிர எல்லா இடத்தையும் மின் விளக்கு நிறுவிட்டாங்க. ஆனால் ஏதோ எரியலை. எரியும். மெயின்டைன் ஒர்க்கெல்லாம் பண்ணுறதுக்குன்னு ஆளுங்கள்லாம் இருப்பாங்க. எல்லாம் வந்து எல்லா விளக்குகளுமே எரிய இது இந்த விளக்குகள் மாட்டுறதுக்கே தனியாக ஒரு டிபார்ட்மெண்ட் மாதிரி ஒரு பெரிய கிரேன் மாதிரி வரும். அதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அதில் வந்து சரியில்லா விளக்குகள்லாம் சரி பண்ணுவாங்க. அந்த மெயின்டெனன்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ அடுத்த டோல்கேட் எங்கே இருக்குன்னு தெரியல. இப்போ வந்து கும்பகோணம் டோல்கேட்லேருந்து இது கிட்டத்தட்ட வந்து ஒரு 40 கிலோமீட்டர் கிட்ட, 45 கிலோமீட்டர் கிட்ட வந்துருச்சு. இன்னும் ஒரு 5 கிலோமீட்டரில் டோல்கேட் வரணும்.
எங்கே கொண்டு போகிறாங்கன்னு தெரியல. ஏற்கனவே 2 டோல்கேட்டு. தஞ்சாவூர்லேருந்து கிளம்புனா வேம்புக்குடிக்கிட்ட ஒரு டோல்கேட்டு, மானம்பாடிக்கிட்ட ஒரு டோல்கேட்டு, அது மாதிரி இருக்குது. இப்போ இந்த இடம் தான் வந்து இங்கெல்லாம் வந்து கூட்டமே இல்லை பார்த்தீங்களா. இந்த சேத்தியாத்த போட்டு தஞ்சாவூர் கூட்டமே இருக்காது. அதுக்கப்புறம் உள்ள சாலை தான் ரொம்ப முக்கியம். அதுதான் இன்னும் போடாமல் இருக்குது. அதை வந்து விரைவில் வந்து டெய்லி வந்து நம்ம பார்வையாளர்கள் வந்து கேட்பீங்க. உங்களுக்கு என்ன தெரியுமோ அதே தான் எனக்கும் தெரியும். எப்போ அந்த சாலை போட போகிறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பழைய வீடியோலாம் போய் பாருங்கள். நேற்று வந்து கங்கை கொண்ட சோழபுரம் லைவ் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். ஓகே.